ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 FE பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ்லேருந்து 13S பெஞ்ச் மார்க் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதான் என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட்டை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் 13S பெஞ்ச் மார்க் ஸ்கோர். ஒன் ப்ளஸ் 13 பார்த்தீங்கன்னா 13S பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலான ஃபோனு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ். இந்த ஃபோன் தான் சைனாவில் ஒன் ப்ளஸ் 13T லான்ச் ஆனிச்சு. அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதே ஃபோன் தான் இப்போ இங்கே வந்திருக்கு. இந்தியாவுக்கு ஒன் ப்ளஸ் 13S காம்பேக்ட் ஃபோனை. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒன் ப்ளஸ் 13S பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8 Elite ஆண்ட்ராய்டு 15 ஆக்சிஜன் OS 15 12GB RAM டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணதில் சிங்கிள் ஸ்கோரில் 2862, மல்டி ஸ்கோரில் 8528 மாதிரி டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஸ்கோர் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் One UI 8 எலிஜிபிள் ஆகாத டிவைசஸ் என்னென்னதை தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள டிவைஸ்லாம் சாம்சங் இதோட எண்ட் ஆஃப் த அப்டேட் முடிச்சிருப்பாங்க. One UI 7 தான் உங்களுக்கு கடைசி அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 15 வந்திருக்கும், அதுதான் உங்களுக்கு கடைசி அப்டேட். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்தவித அப்டேட்டும் வராது. எந்தெந்த ஃபோன்ஸுக்கு அப்டேட் வராதுன்றது இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் S சீரிஸ், Z சீரிஸ், டேப், M சீரிஸ், F சீரிஸ், A சீரிஸ் எல்லா சீரிஸ்லையும் ஃபோன் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். அதில் இப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறான், அப்படியே ஒன்றுனா பொறுமையாக அப்படியே காமிக்கிறான், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கு. அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் விட அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா MediaTek நேற்று ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் என்னன்னு கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 9400E என்ற ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்லாம் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புதுசான்னு கேட்டிங்கன்னா புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்த 9400 ப்ளஸுக்கும் 9400க்கும் டவுன் கிரேடாக கொண்டு வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனாக வந்த 9300 ப்ளஸோட அதே சிப்செட் தான் பேரை மாற்றி 9400E மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸும் அப்படியே சமமாக தான் இருக்கும். 9300 ப்ளஸுக்கும் 9400Eக்கும். இதில் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. UFS 4.+ MCQ ஸ்டோரேஜ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வோல்ட் 6.0 வரைக்கும், இப்போ 5.4 இருக்கு, 6.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் Wi-Fi 7 வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு 7.3 GB ஸ்பீடு இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இந்த MediaTek Dimensity 9400E வச்சு வரக்கூடிய அப்கமிங் மொபைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா Realme GT7 வரப்போது. அதுக்கப்புறம் வந்து OnePlus S5 ரேசிங் எடிஷன் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் Vivo T4 Ultra வரப்போது, iQ Pad 5 Pro வரப்போது, Vivo S30 Pro மினின்ற ஃபோன் வரப்போது. இந்த ஃபோனில் இந்த MediaTek Dimensity 9400E ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போதுன்றது தெரிஞ்சுக்க. நம்ம அடுத்த பார்க்க ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 FE. இந்த S25 FE சாம்சங் கேலக்ஸி S25 ஃபேன் எடிஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ வரப்போது, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S25 FE பொறுத்த வரைக்கும் கேமராவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்கிரேடாக இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா S25 FE பொறுத்த வரைக்கும் S24 FE போல தான் பேக்கில் கேமரா வரப்போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் போகுது. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போது. 3x ஆப்டிகல் ஜூம் வரப்போகுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வரப்போகுது. இதனால் வரைக்கும் S23 FE பொறுத்த வரைக்கும் S24 FE பொறுத்த வரைக்கும் 10 மெகாபிக்சல் தான் இருந்துச்சு. அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ S25 சீரீஸில் இருக்கிற S25 சீரிஸ், S25 அல்ட்ரா இந்த இதில் இருக்கிற 12 மெகாபிக்சல் கேமராவை அப்படியே S25 FEக்கும் கொண்டு வர போகிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது வேற லெவலான அப்டேட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இதனால கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க போது S25 FEல செல்ஃபி கேமரா அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் உடனுக்குடனே லேட்டஸ்டான டெக் ரிலேட்டிவ் அப்டேட் தெரிஞ்சுங்க. AKVL.tech.com ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ஆஃபர்ஸ் இப்போ நிறையா போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ஸை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கரெக்டாக உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனாக கான்டாக்ட் பண்ணி ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.